மாமியார் கர்ப்பம் என கூறிய மருமகள் யமுனா கணவன் ஆனந்திடம் மகனை தொட்டில் படுக்க வைத்து தட்டி கொண்டே சொன்னாள். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், வியந்து போக போறீங்க என்றாள். அப்படியா என்பது போல் பார்த்தான். சற்றென்று சொல். வேடிக்கையான செய்தியா, சந்தோஷமா, கவலை தரும் செய்தியா? வேடிக்கையான செய்தி இல்லை, ஆனால் அதிசயம்தான். கவலை தரும் செய்தி இல்லை, சந்தோஷம் தரக்கூடியதான். அப்படி என்னதான் செய்தி? யோசித்து பாருங்களே. நெற்றியை சொல்லித்தான். நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. சினிமாவுக்கு போகலாம் வா, புது புடவை உடுத்திக்கொள். அம்மாடி, குழந்தையுடன் சினிமாவுக்கா? இன்னும் சமையல் கூட முடியவில்லை, நிறைய வேலை இருக்கிறது. ஏன், அம்மா என்னவாகி விட்டாள்? எல்லாம் அம்மா பார்த்து கொள்வார். யமுனா மெலிதாக சிரித்தாள். படுத்துக்கொண்டே இருக்கிறாள். உடல் நலம் சரியாக இல்லையா? அவசரமாக கேட்டான். உடல் நலம் இல்லை, மனந்தாம் சரியாக இல்லையோ என்னவோ. என்னது யமுனா, சொல்வதை நேராக சொல்லக்கூடாதா? இன்னும் 6 மாதங்களே. கேட்குறீங்க இல்லையா? சொல்லிக்கு விடுகிறேன். உங்களுக்கு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ பிறக்கப் போகிறது. பக்கென்று சிரித்து விட்டாள் யமுனா. போது நிறுத்து. இது என்ன வேண்டாத பரிகாசம்? தீவிரமாக பார்த்தான். நல்லா இருக்கு. நடுவில் என் பரிகாசம் என்ன? நாளை முதல் தம்பியை தூக்கி கொண்டு ஊரை சுற்றப்போவது நீங்க தானே? யமுனாவுக்கு லேசாக கோபம் வந்துவிட்டது. வேகமாக பதிலளித்தார். இருக்கிற விஷயம்தான் சொன்னேன். நம்பினால் நம்புங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள். எதற்காக அனாவசியமாக என் மீது எரிந்து விடுகிறீங்க? என்னதான் ஆச்சு அம்மாவுக்கு? யாருக்கு தெரியும்? நீங்களே போய் கேளுங்களே. யார் சொன்னாங்க உன்னிடம்? அவசரமாக கேட்டான். ஒரு நிமிடம் தயங்கிவிட்டு சொன்னாள். என் பேச்சை நம்பாத போல் பேசினால் நான் என்ன செய்வது? உங்கள் அம்மாவுக்கு 2-3 மாதங்களாகவே சந்தேகம் இருந்து வந்ததாம். குரலை தாழ்த்தி கொண்டாள். தூரம் நின்று போகும் போல இருக்கு என்று சமாதானப்படுத்தி கொண்டாள். அப்படியும் சமாதானம் ஆகாமல் போனதால் இன்று காலையில் காமாட்சி மாமியை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனாள். போவதற்கு முன்னால் என்னிடம் சொல்லவும் இல்லை. வந்த பிறகும் சொன்னாங்களா? காமாட்சி மாமி தான் சொன்னாள். லேடி டாக்டர் பரிசோதித்துவிட்டு 3ஆம் மாதம் என்று சொன்னாலாம். வயதாகிவிட்டதால் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாதமும் வந்து செக்கப் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலாம். வாயெடுத்து விட்டது போல் கண்கள் நிலை குத்த அப்படியே நின்று விட்டான் ஆனந்தன். யமுனா மேலும் சொன்னாள். அத்தை கண்ணீர் விட்டபோது டாக்டர் தோள் மீது கை வைத்து தைரியம் சொன்னாலாம். வயதாகிவிட்டது என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பிரசவம் பார்த்து அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாலாம். மருந்து மாத்திரை கூட எழுதி கொடுத்திருக்கிறாள். ஆஸ்பத்திரியை தாண்டினதும் உங்கள் அம்மா அந்த சீட்டை கிழித்து போட்டு விட்டாலாம். தோய்ந்து போன முகத்துடன் திரும்பி வந்தபோது என்னவோ என்று நினைத்தேன். வந்ததுமே அறைக்குள் சென்று தரையில் படுத்து கொண்டு விட்டாள். எத்தனை முறை பேச்சு கொடுத்தாலும் பதில் பேசவில்லை. உடல் நலம் சரியில்லை போல என்று நினைத்து விட்டேன். காமாட்சி மாமி எல்லாம் விவரமாக சொன்னாள். முதலில் உங்களைப் போலவே நானும் ஆச்சரியப்பட்டேன். மாமியார் முகத்தை பார்ப்பதற்கு கூச்சமாக இருந்தது. எதுவும் தெரியாதவள் போல் சாப்பிடுவாங்க அத்தை என்று அழைத்தேன். நான் சாப்பிட போவதில்லை, நீ சாப்பிட்டு விடு என்று சொன்னாள். அப்பொழுதுதான் பார்த்தேன், கண்கள் வீங்கி இருந்தன. அழுது கொண்டு இருந்தால் எழுந்து வரவே இல்லை. தனியாக சாப்பிட பிடிக்காமல் சும்மா இருந்து விட்டேன். காமாட்சி மாமியை அழைத்து அத்தை சாப்பிடவில்லை என்று சொன்னேன். காமாட்சி மாமி வந்து அத்தையை கடிந்து கொண்டாள். உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? எதற்காக மனம் தளர்ந்து போகிறாய்? கடவுள் கொடுத்தால் பேய் கூட குழந்தையை பெற்றுக்கொள்ளும். எல்லாம் அவன் செயல். நம் கையில் என்ன இருக்கிறது? உன்னை விட வயதில் பெரியவர்கள் புள்ளை பெற்றுக்கொண்டவர்களே எத்தனை பேர் இல்லை? நீ என்ன தவறு செய்து விட்டாய்? எழுந்து வந்து சாப்பிடு. உனக்காக யமுனாவும் காத்திருக்கிறாள். கை குழந்தைக்காரி, எழுந்து வா என்று சாதம் பிசைந்து ஊட்டிவிடாத குறையாக வற்புறுத்தினாள். வேறு வழி இல்லாமல் அத்தை சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் முடங்கி படுத்து விட்டாள். யமுனா புடவை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு கணவன் பக்கம் பார்த்தாள். ஆனந்தன் எதுவும் காதில் விழாதது போல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். யமுனா மேலும் சொன்னாள். பாவம் அத்தை, பயப்படுகிறாளோ என்னவோ, குன்றி விட்டது போல் அழுது கொண்டு இருக்கிறாள். இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிந்து விட்டது. காமாட்சி மாமி சிரித்து கொண்டே பேச்சோட பேச்சாக சொல்லிவிட்டார். எல்லோரையும் போல் அவர் முதலில் வியப்பு அடைந்தாலும் பிறகு சிரித்து கொண்டே அங்கிருந்து போய்விட்டார்.
சட்டென்று தலையை திருப்பி பார்த்தான். அது என்னது அப்படி பார்க்குறீங்க? நான் சொன்னது பொய் என்று நினைத்தீங்களா? வேண்டுமானால் காமாட்சி மாமியை கூப்பிடுறேன், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடடா, மறந்து போய்விட்டேன். அடுப்பில் உலை கொதிக்கிறது. உள்பக்கம் ஊட்டமெடுத்தாள் யமுனா. ஆனந்தன் திடீரென்று ஸ்டாண்ட் மேல் இருந்த உடைகளை மாற்றிக்கொண்டு வராண்டாவில் இருந்த செருப்பை மாட்டிக்கொண்டு படி இறங்கி சாலை மீது வந்தான். வேகமாக மூச்சை எடுத்துக்கொண்டே நடக்கத் தொடங்கினான். அன்றும் வழக்கம் போல் பூங்காவனத்திற்கு சென்று தனியாக உட்கார்ந்தான். அம்மா பற்றிய செய்தியை நினைத்து பார்க்க பார்க்க வியப்பாக இருந்தது. யமுனா சொன்னது உண்மையா இல்லையா என்று சந்தேகம் எழவில்லை. யமுனா மட்டுமே இல்லை, யாருமே இந்த விஷயத்தில் கற்பித்து சொல்ல மாட்டார்கள். தனக்கு தம்பியோ தங்கையோ எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம். தான் வளர்ந்து தந்தை கூட ஆகிவிட்டேன். இன்னும் தன் பெற்றோர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ளாது விஷயம் தெரிந்து தந்தை சிரித்து கொண்டாரா? ஆனந்தனுக்கு அருவருப்பான உணர்வு ஏதோ சூழ்ந்து கொண்டது. உடல் சிலிர்த்தது. பேர குழந்தைகளை பார்த்து கொண்டு காலத்தை கழிக்க வேண்டிய பெற்றோர். அம்மாவுக்கு 45 வயது தாண்டிவிட்டது. அப்பாவுக்கு 57 8 இருக்கும். இருவரும் நடுத்தர வயதத்தை கடந்து விட்டார்கள். மகன், மருமகள், மகள், மாப்பிள்ளை, 2 பக்கமும் பேரப்பேத்தி. இப்பொழுது அவர்களுக்கு குழந்தையா? திடீரென ஆனந்துக்கு பெற்றோர் மீது அருவருப்பு ஏற்பட்டது. இந்த வயதில் குழந்தையை பெற்றுக்கொள்வதாவது? குழந்தை நல்லபடியாக பிறக்குமா? தாயின் உயிருக்கு எவ்வளோ ஆபத்து! இருட்டிய பிறகும் எழுந்து வீட்டுக்கு போக மனம் வரவில்லை. அம்மாள் கண்ணில் பட்டுவிட்டால் வளர்ந்துவிட்ட மகனின் முகத்தை பார்ப்பதற்கு அம்மாவுக்கு வெட்கமாக இருக்காதா? அப்பா மட்டும் எப்படி தைரியமாக தெருவில் நடமாடுகிறார்? ஆனந்தம் ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தான். இனி எழுந்து கொள்ளாமல் முடியாது, வீட்டுக்கு போகாமலும் இருக்க முடியாது. வாசலில் கால் வைக்கும்போது இதயம் வேகமாக துடிப்பது போல் இருந்தது. தந்தையின் குரல் காதில் விழுந்தது. எப்பொழுது போல் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லி கொண்டிருந்தார். அவர் குரல் எப்போதும் போல் இருந்தது. ஆனந்தன் வேகமாக நடந்து உள்ளே சென்று விட்டான். தொட்டிலை ஆட்டிக்கொண்டிருந்த யமுனா எதிரே வந்தாள். ஒரு நிமிடம் பார்த்தான். மாலையில் வாங்கி வந்த புடவையை உடுத்தியிருந்தாள். சற்றென்று தலையை திருப்பிக் கொண்டான். சட்டையை கழட்டி கொண்டே ஸ்டாண்ட் அருகில் சென்றான். யமுனா சிறிது வியப்புடன் கேட்டாள், நீங்க சரியாக கவனிக்கவில்லையா? மாலையில் வாங்கி வந்து புது புடவையை உடுத்தியிருக்கிறேன். தென்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பார்க்காமல் போவதாவது? சுருக்கமாக சொன்னான். எப்படியோ இருக்குங்களே, சற்று முன் கூட சொல்லாமலே வெளியில் போய்விட்டீங்க. வந்ததும் வராதுமா உன்னுடைய கேள்விகள் என்ன? மாற்று உடைகளை எடுத்துக்கொண்டே ஒரே எட்டில் பாத்ரூம்குள் புகுந்தான். யமுனா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் உணவு பரிமாறினாள். ஆனந்தன் குனிந்த தலை நிமிராமல் வேகமாக 2 வாய் சாப்பிட்டுவிட்டு யாரோ துரத்து வருவது போல் அறைக்குள் வந்து விழுந்தான். அம்மா கண்ணில் படவில்லை. எந்த நிமிடத்தில் அம்மா வெளியே வந்து விடுவாளோ என்ற பதட்டம் அவனுக்கு. தந்தையின் குரல் கேட்கவில்லை. டியூஷன் குழந்தைகள் சென்று விட்டார்கள் போலும். தனக்கு நினைவு தெரிந்தவரையில் தந்தையை இந்த அளவுக்கு ஒரு நாளும் வெறுத்ததில்லை. அம்மா என்றால் தனக்கு மிகவும் பிடிக்கும். அப்பா என்றாலும் கூட தான் படிக்கும் நாட்களில், பணத்திற்காக கஷ்டப்படும் நாட்களில் அப்பாவை பார்த்து கண்ணீர் வடித்த நாட்கள் கூட இருந்தன. தனக்கு வேலை கிடைத்த பிறகு எத்தனையோ முறை தந்தையிடம் சொல்லியிருக்கிறான். இன்னும் டியூஷன் சொல்லி கொடுப்பானாப்பா? அந்த வருமானம் இல்லை என்றால் நம்மால் வாழ முடியாதா என்ன? நிம்மதியாக ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. நாள் முழுவதும் ஓய்வு தானே, 4 பேர் வாழணும் என்றால் வெறும் பேச்சா என்பார் அப்பா. 60 வயது கூட நிரம்பாத போது வயதாகிவிட்டதாவது ஓய்வு எடுத்துக்கொள்வதாவது என்பார். தொடக்கத்திலிருந்தே உழைக்கும் குணம். பின்ன எதற்காவாம்? தன்னை அறியாமல் கேட்டுவிட்டான் ஆனந்தன். பாவம், அத்தைக்கு மட்டும் தலைக்குனிவு இல்லையா? இந்த வயதில் அம்மாவை பற்றி இப்படி நான் பேசுவது தவறாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லணும் என்றால் இப்பொழுது அழுது என்ன பிரயோஜனம்? இதில் அம்மாவின் பொறுப்பு எதுவும் இல்லையா? நன்றாக தான் இருக்கிறது. அத்தையை குற்றம் சொல்றதாவது? வியப்புடன் பார்த்தாள். ஆனந்தன் பதில் பேசவில்லை. யமுனா மேலும் சொன்னாள், சற்று முன் காமாட்சி மாமி மறுபடியும் வந்தாள். அத்தையை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? சும்மா அழுதுகிட்டு இருப்பதை விட ஏதாவது மறந்து சாப்பிட்டால் இந்த பிடுங்கல் விட்டு போய் விடுமே என்றாள். அம்மா என்ன சொன்னாள்? பதட்டத்துடன் கேட்டான் ஆனந்தா.
பாவம், எதுவும் சொல்லவில்லை. பைத்தியம் போல் வெறித்தபடி பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் மாமி சிரித்துவிட்டு, நம்பி விட்டா என்ன? விளையாட்டிற்கு சொன்னேன். எதற்காக இவ்வளோ வருத்தப்படுகிறாய் என்று ஏதேதோ பேசி சமாதானப்படுத்த முயன்றாள். சச்சா, அதுபோல எதுவும் செய்ய வேணாம் என்று சொல்லு. பெரிய உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்பார்கள். ஏன், சின்ன உயிர் கூட வேண்டாம் போலும். எனக்கு மட்டும் குட்டி நாத்தனாரோ குட்டி மச்சினனோ பிறக்கப் போகிறார் என்றால் ஜாலியாக இருக்கிறது. உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு தங்கை பிறக்கப் போகிறாள் என்றால் சந்தோஷமாக இல்லையா? ஆனந்தன் கையை கண்களுக்குள் குறுக்கே வைத்து கொண்டான். இந்த வயதில் அம்மா 9 மாதம் சுமக்க வேண்டுமா? பெற்று பாலூட்டி வளர்க்க வேண்டுமா? மாமியார் வீட்டிலிருந்து சுசீலா வந்தாள் அம்மாவை பார்ப்பதற்காக. சுசீலா யமுனாவிடம் சொல்லி கொண்டிருந்த போது ஆனந்தனும் கேட்டான். உன் கடிதத்தை பார்த்து என்னால் நம்ப முடியவில்லை அண்ணே. வீட்டில் இருப்பவர்களுக்கு எப்படி சொல்வது என்று புரியாமல் படித்து பார்க்க சொல்லி நாத்தனாரின் கையில் கடிதம் கொடுத்தேன். அவள் படித்துவிட்டு என்னை கிண்டல் செய்ய தொடங்கினாள். எனக்கு தலைக்குனிவாக இருந்தது. மாமியார் மட்டும் மகளை கடிந்து கொண்டாள். இந்த வயதில் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறதோ என்னவோ என்று சொன்னாள். சுசீலா அதை பற்றியே ரொம்ப நேரம் பேசி கொண்டிருந்தாள். சிரிப்பும் கொண்டாட்டமாக தனக்கு தோன்றியது போல் சுசீலாவும் ஏன் தோன்றவில்லை? மகளுக்கு சமமாக தாயும் குழந்தையும் பெற்றுக்கொண்டால் ஆனந்தனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. இந்த பெண்களே இப்படிதானோ? உலக ஞானம் கொஞ்சம் கூட இருக்காது. சுசீலா 4 நாட்கள் தங்கியிருந்தாள். எங்கே அம்மாவை பற்றிய பேச்சு வருமோ என்று ஆனந்தன் இல்லாத வேலைகளை ஏற்படுத்தி கொண்டு தங்கையிடம் அதிகம் பேசவில்லை. அண்ணா என்று சுசீலா ஏதாவது பேச முற்பட்டாலும் அவசர வேலை இருப்பது போல் உரையாடல் நீடிக்காமல் பார்த்து கொண்டான். கிளம்பும் நாளன்று சுசீலா சொன்னாள், அண்ணே, நீந்தான் அம்மாவை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளை போல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். பிரசவம் ஆகும் சமயத்திற்கு நான் வருகிறேன். நான் மாமியாவிற்கு போய்விட்டாலும் குட்டி நாத்தனார் இருப்பாள். உன் மீது நாட்டாமை செய்வதற்கு அதை மறந்து விடாதே என்று பரிகாசம் செய்தாள். யார் எத்தனை விதமாக சொன்னாலும் அத்தைக்கு தைரியம் போதவில்லை. அந்த கவலை எதற்கென்று புரியவில்லை என்றாள் யமுனா. அறைக்குள் வந்ததுமே அலுவலகத்தை விட்டு கிளம்பினாள். உடனே வீட்டுக்கு போக மனம் ஒப்பவில்லை. கேட்காவிட்டாலும் தாயை பற்றி யமுனா ஏதாவது சொல்லுவாள். அந்த பேச்சுக்களை கேட்பதில் ஆனந்தனுக்கு விருப்பம் இருக்கவில்லை. யமுனா அவ்வப்போது சொல்லி கொண்டுதான் இருந்தாள். நீங்கள் முன்னை போல் இல்லை என்று. ஏன் இல்லாமல் என்ன? ஆனந்தன் பேச்சை மாற்றி விடுவான். அந்த செய்தியை தெரிந்தது முதல் ஆனந்தன் தாயிடம் பேசவில்லை. நிமிர்ந்து தாயை பார்க்கவும் இல்லை. தாயை சுட்டு வட்டாரத்தில் இருப்பதில்லை. அந்த செய்தியை கேட்டபோது சங்கடமாக இருந்தது. நாட்கள் கழிந்தாலும் மனம் சமாதானம் ஆகவில்லை தான். ஏதோ தவறு செய்ததாக வேதனை மனதை துளைத்து கொண்டிருந்தது. அம்மா உடல்நலம் இப்போ எப்படி இருக்கிறது? அம்மாவை விசாரிக்க வேண்டும் என்று சில சமயம் தோன்றும். ஆனால் உடனே எதற்காக விசாரிப்பது? தந்தை இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ள மாட்டாரா என்று தோன்றும். அம்மாவும் மகன் கண்ணில் பட்டுவிடாமல் நாட்களை கடத்தி வந்தாள். அன்று மதிய நேரம் தலைவலியாக இருந்ததால் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வந்து விட்டான் ஆனந்தன். அம்மா வாசப்படியில் அமர்ந்து அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள். ஒரு முறை பார்வையை உயர்த்தி பார்த்துவிட்டு சற்றென்று தலையை குனிந்து கொண்டாள். புடவை தலைப்பை தோலை சுற்றிலும் போத்தி கொண்டு அரிசியை விரல்களால் அலைந்து கொண்டிருந்தாள். எதிர்பாராமல் அம்மாவை பார்த்துவிட்டான். ரொம்ப நாட்கள் கழித்து அம்மாவை பார்க்கும்போது ஏனோ சந்தோஷமாக இருந்தது. தடுமாறிக்கொண்டே தன் அறைக்குள் போய்விட்டான். யமுனா புத்தகம் வாசித்தபடி ஓய்வாக கட்டலில் படுத்திருந்தாள். இது என்னது இந்த நேரத்தில் என்றபடி எடுத்துக்கொண்டாள். தலைவலியாக இருக்கிறது என்று வந்துவிட்டேன். உடைகளை மாற்றிக்கொண்டு கட்டல் மீது அமர்ந்து கொண்டான். கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வருகிறாயா? ஆகட்டும். யமுனா எழுந்து போனாள். அம்மாவின் குரல் கேட்டது. ரொம்ப நாட்கள் கழித்து ஜுரம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்க்காமல் போனாயா? தலைவர் மாத்திரை கொடு. நீ போய் அருகில் உட்கார்ந்து கொள். யமுனா உள்ளே வந்துவிட்டாள். அத்தை டீ போடுவதாக சொன்னாள். அம்மா பெண்ணே. அம்மா குரல் கொடுத்ததும் யமுனா போய் டீ டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்தாள். ஆனந்தன் ரொம்ப பிரியத்துடன் டம்ளரை பிடித்து கொண்டு குடித்தான். யமுனா ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தாள். ஆனந்தனுக்கு தூக்கம் வந்துவிட்டது. மறுபடியும் விழித்து கொள்ளும்போது உடம்பு
கதகதப்பாக இருந்தது. யமுனா போய் அம்மாவிடம் என்ன சொன்னாலோ என்னவோ. அம்மா மிகவும் பதட்டத்துடன் பேசியது கேட்டது. ஜுரம் வந்து விட்டதாம். எதனால் வந்தது? நீ அருகில் உட்கார்ந்து கவனித்துக்கொள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சாதாரண ஜுரத்துக்கு இவ்வளோ பதட்டப்படை வேணா நினைத்து கொண்டே போர்வையை போத்தி கொண்டான். திரும்பவும் விழிப்பு வந்தபோது எங்கும் இருட்டாக இருந்தது. உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியதில் வெக்கையாக இருந்தது. போர்வையை நீக்கிவிட்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டான். தாகத்தால் நாக்கு உலர்ந்து விட்டது போல் இருந்தது. யமுனா மெல்லிய குரலில் அழைத்தான். அவன் பார்வை இருளுக்கு பழகிவிட்டது. யமுனா குழந்தையை அணைத்து கொண்டு ஆழமான உறக்கத்தில் இருந்தாள். மெதுவாக எழுந்து நாலா பக்கமும் பார்த்தான். அறையின் கதவுகளை திறந்து கொண்டு வராண்டாக்குள் வந்தான். யாரது? அம்மாவின் குரல் மெல்லிதாக கேட்டது. சட்டென்று அறைக்குள் திரும்பிவிட்டான். யமுனா, யமுனா தட்டி எழுப்பினான். தூக்கத்தில் உச் கொட்டியபடி அந்த பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள் யமுனா. குடிக்க கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிட்டு வாயேன் என்றான் வேண்டுவது போல். யமுனா எழுந்து உட்கார்ந்து கொண்டு சோம்பல் முறித்துவிட்டு கண்களை கசக்கி கொண்டாள். குடிக்க தண்ணீர் கொண்டு வா யமுனா, தாகமாக இருக்கும். சொம்பில் இல்லையா? தண்ணீர் சொம்பு இங்கே இல்லை, மறந்துவிட்டேன் போல என்றபடி எழுந்து போனாள். உடனே வெந்நீர் எடுத்து வந்தவள் குளுக்கோஸ் கலந்து கொடுத்தாள். எழுந்து கொள்வதற்கு நான் ஏதாவது சலித்து கொண்டேனா? யமுனா கேட்டாள். தூக்கத்தில் எழுப்பினால் யாராக இருந்தாலும் சலித்து கொள்வார்கள். இது என்னது? வெந்நீர் எங்கிருந்து வந்தது என்றான். டம்ளரை வாங்கி கொண்டேன். நான் சமையலறைக்குள் போனபோது அத்தை வெந்நீர் போட்டு வைத்திருந்தாள். நீங்கள் என்ன எழுப்பியதை கேட்டாலாம். வெந்நீர் போட்டு ஃப்ளாஸ்கில் வைக்க சொல்லி அத்தை மாலையிலே சொல்லியிருந்தாள். நான் தான் மறந்து விட்டேன். யமுனா மறுபடியும் படுக்கையில் சாய்ந்தான். ஆனந்தன் வியப்படைத்து கொண்டே தண்ணீர் குடித்தான். உடம்பில் கொஞ்சம் தெம்பு வந்து சேர்ந்து விட்டது போல் இருந்தது. நள்ளிரவு நேரத்தில் அம்மா தனக்கா வெந்நீர் போட்டு கொண்டிருந்தால் சோம்பல் படாமல் கருவுற்று இருக்கும் மனசி இந்த வயதில் இதெல்லாம் என்ன? எவ்வளோ கஷ்டம்! அம்மா அவ்வப்பொழுது கண்ணில் பட்டு கொண்டுதான் இருந்தாள். எப்போதைக்காவது மகன் தப்பி கொண்டுதான் வந்தான். அன்று காலையில் தன்னையும் அறியாமல் அம்மாவை பார்த்து விட்டான். விருப்பம் இல்லாமலேயே கண் நிறைய பார்த்தான். மனம் ஒரே விட்டது போல் இருந்தது. இருட்டில் தலைக்கு குளித்து விட்டு வந்த அம்மா புடவையை சுற்றி கொண்டு வீட்டுக்குள் வந்து கொண்டிருந்தாள். வாசல் பக்கம் போக போன ஆனந்தன் அம்மாவை பார்த்துவிட்டு நகர்ந்து வழிவிட்டான். அம்மா பாரமாக தடுமாறும் நடையுடன் வீட்டுக்குள் போனாள். ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் அம்மா மேலும் ஒடுங்கி வத்தி போய்விட்டாள். மேடிட்ட வயிறு தவிர அம்மா உடலில் சதை பற்றி இருக்கவில்லை. தன் எதிரில் வருவதற்கு அம்மா கூச்சப்படுகிறாள் என்று தெரிந்தாலும் ஆனந்தத்தான் பின்னால் திரும்ப முடியவில்லை. நிறை மாதமாக இருக்கும் அம்மாவை பார்க்கும்போது தன்னை யாரோ மந்திரத்தால் கட்டி போட்டு விட்டது போல் இருந்தது. அம்மாவை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்று தோன்றியது. அம்மாவின் வயிற்றில் தான் இருக்கும்போது அம்மா இப்படிதான் இருந்தாளா? அந்த நிமிடம் அம்மாவின் பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும் என்று தோன்றியது. அறைக்குள் போனதும் யமுனாவை அழைத்தான். அம்மா மருந்து ஏதாவது சாப்பிட்டு வருகிறாளா? கேஷுவலாக கேட்டான். இப்போது நினைவுக்கு வந்ததா உங்களுக்கு? நாளையோ மறுநாளோ பிரசவம் ஆகும் நிலையில் இருக்கும்போது அம்மாவின் உடல்நலம் பற்றிய அக்கறை வந்ததா? சரிதான். அவ்வப்போது ஆஸ்பத்திரிக்கு போய் வருகிறாளா? எதுவும் இல்லை. நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் உங்களிடம் சொல்லலாம் என்றால் முகம் கொடுத்து பேசுவதே நிறுத்திவிட்டீர்கள். என்னவோப்பா, இவ்வளோ பலகீனமாக அத்தை எப்படி பிரசவத்தை தாங்கிக் கொள்வாள் என்று எனக்கு பயமாக தான் இருக்கிறது. ஆனந்தன் பதில் பேசவில்லை. போகட்டும்ப்பா. அப்பா கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கொள்கிறாரா? தான் கூட பொருட்படுத்தவில்லை என்றால் மனைவி என்னவாகி விடுவாள் என்று நினைத்து பார்த்தாரா? எப்படி அக்கறை காட்டுவார்? முதல் தேதி ஆனதும் டியூஷன் வருமானம் முழுவதும் தன்னிடம் கொடுத்து விடுகிறார். அதாவது இத்தனை நாளாக அம்மாவை யாரும் பொருட்படுத்தவில்லையா? தான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? உணவு சாப்பிட மதியம் வந்தபோது வீடு முழுவதும் சந்தடியாக இருந்தது. உள்ளே இருந்து பெண்களின் குரல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. சுசீலாவும் வந்துவிட்டால் போலும். ஆனந்தனுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது. பின்னால் திரும்பி போய் விடலாமா என்று யோசித்து கொண்டிருந்த போது யமுனா தென்பட்டாள். வாசல் அறையில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், சாப்பாடு கொண்டு வருகிறேன் பதட்டத்துடன் சொன்னார். என்னாச்சு அம்மாவுக்கு? ஒன்றும் ஆகவில்லை, ஏதோ கொண்டு வருகிறேன். யமுனா, ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகக்கூடாதா? யாரு? நானா? தீவிரமாக பார்த்தாள் யமுனா. அதாவது அப்பா.
அவர் மருத்துவச்சியை அழைத்து வர போயிருக்கிறார். அத்தை ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். எது என்னவானாலும் சரி, உயிர் போனாலும் சரி, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாளாம். யமுனா பதட்டத்துடன் உள்ளே போனாள். ஆனந்தன் ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கவில்லை. உடனே வெளியேறிவிட்டான். பசி குடலை பிடுங்கி எடுத்தாலும் வழியில் ஹோட்டலை தாண்டி கொண்டு நேராக அலுவலகம் சென்று இருக்கையில் அமர்ந்து விட்டான். அம்மாவுக்கு சாதாரண பிரசவம் ஆகுமா? அம்மாவுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அதற்கு பொறுப்பு யாருடையது? அம்மா இல்லாமல் அப்பாவால் எப்படி காலம் தள்ள முடியும்? தான் மட்டும் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் தான் மட்டும் பொறுப்பாளி இல்லையா? இத்தனை நாளாக அம்மாவின் உடல்நலை பற்றி ஏன் யோசிக்காமல் இருந்து விட்டான்? அம்மாவுக்கு மருந்துகள் ஏன் வாங்கி தரவில்லை? குறைந்தபட்சம் கடைசி நிமிடத்தில் பிரசவ வலி எடுத்துவிட்டது என்று தெரிந்த பிறகும் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகும் ஏற்பாடுகள் ஏன் செய்யவில்லை? ஆனந்தனின் மனம் தத்தளித்தது. அம்மா இந்த வயதில் குழந்தையை பெற்றுக்கொள்வதா? வயதான காலத்தில் அம்மாவுக்கு இப்பொழுது பிரசவமா? ஆனந்தனின் முகம் கன்றே சிவந்து விட்டது. ஆண் பெண் உறவு எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. தாய்மையின் மதிப்பையே அழித்து விட்டது. அலுவலகம் முடிந்த பிறகு எல்லோரையும் விட கடைசியாக எழுந்து வெளியே வந்தான். வீட்டை நோக்கி நடப்பதற்கு கால்கள் மறுத்தன. மனம் ஒப்பவில்லை. அம்மாவின் விஷயம் என்னவென்று கேட்பான். கேட்காமல் எத்தனை நாட்கள் தப்பிக்க முடியும்? பார்க் ஆளாரமுற்று இருந்தது. மின்சார விளக்கு வெளிச்சத்துக்கு பயந்து மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது. இருட்டு ரொம்ப நேரம் கழித்து எழுந்து கொண்டு வீட்டுக்கு போனான். வாசற்கது வெறுமே சாத்தியிருந்தது. அப்பா தூக்கி கொண்டிருந்தாரோ இல்லையோ தெரியாது. திண்ணையின் மீது கட்டிலில் படுத்திருந்தார். அம்மாவின் அறையில் விளக்கு வெளிச்சம் தென்பட்டது. சுசீலா ஏதோ பேசி கொண்டிருந்தாளா? யமுனா ஏதோ எழுதி கொண்டிருந்தாள். ஆனந்தன் எதையும் பொருட்படுத்தாதவன் போல் உடைகளை மாற்றிக்கொண்டான். ஏதோ சத்தம் கேட்பதற்காக ஆனந்தின் காதில் கூர்மையாக இருந்தன. நல்ல ஆள் தான் போங்க, உங்களை நம்பிக்கொண்டிருந்தால் வேலைகள் நடந்தால் போலதான் என்றாள் யமுனா புத்தகத்தை மூடி வைத்து கொண்டே. கடவுள் கிருபையால் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிட்டது. ஆனால் பரபரப்புடன் பார்த்தான். உடனே நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, மருத்துவச்சி வந்திருப்பார் இல்லையா? இனி நான் இருந்து என்ன செய்வது என்றான். அவன் குரல் அவனுக்கே வித்தியாசமாக ஒலித்தது. யாரும் எதுவும் செய்திருக்க வேண்டியது இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. போகட்டும். தம்பியா தங்கையா என்று கேட்கவில்லையே. கேட்கவில்லை என்றாலும் நீ சொல்லதான் போகிறாய். யாராக இருந்தாலும் ஒன்றுதான் எனக்கு. ஒன்று எப்படி ஆகும்? உங்களிடம் போட்டி போடுவதற்கு தம்பி தான் பிறந்திருக்கிறான். உண்மையாகவா? நன்றாக இருக்கிறது. எப்போதும் பரிகாசம்தானா? உண்மையிலே எனக்கு மைத்துனதான் வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுதுதான் அம்மாவுக்கு கடிதம் எழுத உட்கார்ந்தேன். உண்மையிலேயே தம்பி உங்களைப் போலவே இருக்கிறான். கண்கள், மூக்கு, அந்த கோபம். போதுமே, சும்மா இரு. நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே போய் பாருங்கள். அடடா, உங்கள் முகத்தில் என்ன பெருமை! அண்ணன் தம்பி இருவரும் ஒன்று போல் நடந்து கொள்வீங்களா? ஆனந்தத்தின் இதழ்களில் முறுவல் மலர்ந்தது. தம்பி தம்பி, ஆமாம். முன்னொரு காலத்தில் தான் சிறுவனாக இருந்தபோது தனக்கு அந்த விருப்பம் இருந்தது. அம்மா, நம் வீட்டில் ஒரு தம்பி இருந்தால் நன்றாக இருக்கும் என்றான். சுசீலாவும் அண்ணனை சப்போர்ட் செய்தாள். ஆமாம்மா, தம்பி இருந்தால் விளையாடுவதற்கு நன்றாக இருக்கும் என்றாள். செல்லம் கொஞ்சுவது போல். அம்மா சிரித்து விட்டாள். சுசீலாவின் கன்னத்தில் முத்தம் பதித்தான். தன்னுடைய தலைமுடியை கோதிவிட்டாள். தம்பி இருந்தால் அவருடன் விளையாடுவதற்கு இன்னொரு பாப்பா வேண்டும் என்று அவன் கேட்க மாட்டானா? நீங்கள் இருவரும் தான் இருக்கிறீங்களே, ஒருத்தருடன் ஒருத்தன் விளையாடுவதற்கு என்றாள். தனக்கு இப்பொழுது தம்பி இருக்கிறான். அவனை ஒரு முறை பார்த்தால் சுசீலாவிடம் நமக்கு தம்பி இருக்கிறான் பார் என்று சொன்னாள். அது என்ன ஜாடையோ, அச்சு வார்த்தால் போல் அப்படியே உங்களை கொண்டிருக்கிறான். என் தம்பி என்னை போல் இல்லாமல் உன்னை போல் இருப்பானா? சிரிச்சுத்தான். அண்ணன் தம்பி என்றால் எப்படி இருப்பார்கள்? தன்னை போல் இல்லாமல் வேறு எப்படி இருப்பான்? வீல் என்று குழந்தை அழுகை சத்தம் கேட்டது. பக்கத்து அறையிலிருந்து ஆனந்தத்தின் இதயம் திடுக்கிட்டது. சற்றென்று வாசல் பக்கம் பார்த்தான். மௌன விரதம் போதும், எழுந்து குளித்து விட்டு வாங்க. யமுனா அங்கிருந்து போய்விட்டாள். இரவு முழுவதும் அரைகுறை தூக்கம்தான். தம்பியின்
அழுகுரல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. யமுனா அம்மாவின் அறைக்குள் போய் வந்த வண்ணம் இருந்தாள். காலையில் விடியும் போதே சுசீலா அறைக்குள் வந்தாள். அண்ணா, எழுந்து விட்டாயா? தம்பியை பார்த்தாயா? ஆனந்தன் போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டு அந்த பக்கம் திரும்பினாள். சுசீலா போர்வையை பிடுங்கி விட்டாள். இன்னும் தூக்கமாவது? அப்படியே என்னை போல் இருக்கிறான். என்னது என்பது போல் கண்களை திறந்தான். உன்னை போல் இருக்கிறானா? யார் சொன்னது? என்னை போல் இருக்கிறான் என்று சொன்னாலே. உன்னை போலவா? யார் சொன்னது? யமுனா வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாள். என்னோட ஜாடதான் என்று. போதுமே, வேண்டுமென்றால் வேறு யாருமிடாவது கேட்டுக்கொள். அப்படியே என் ஜாடை. பெண் பிள்ளை போலவே இருக்கிறான். வந்து பாரே, தூக்க வருகிறது. அப்புறமாக பார்க்கிறேன். போர்வையால் முகத்தை மூடிக்கொண்டான். சுசீலா சென்று விட்டாள். பிற்பாடு சுசீலா கேட்டபோது, சற்று முன் வாசப்படியில் நின்று கொண்டு பார்த்தேன். தூங்கிக் கொண்டு இருந்தான் என்றான். மூன்றாவது நாள் சுசீலாவின் மாமியார் வந்தால். அம்மாவுக்கு பத்திய சாப்பாடு, குளிமுறை எல்லாம் அந்த அம்மாளின் மேற்பார்வையில் நடந்தன. அந்த அம்மாள் தேவையான தனியா பொடி, மிளகு சீரகத்தூள் எல்லாம் தயாரித்து வைத்தாள். யார் என்ன சொன்னாலும் என் குழந்தையை நான் வளர்ப்பேன். அழுகையினுடைய அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள். விடியும் போது வீட்டில் பரபரப்பு தோன்றிவிட்டது. அம்மாவின் குளியலுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனந்தனும் சீக்கிரமாக எழுந்து கொண்டு கையோடு குளித்து விட்டான். யமுனா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். முறுவலுடன் யமுனாவை பார்த்தான். யமுனா, சின்ன வயதில் பண்டிகை வந்தால் இப்படிதான் காலையிலே எழுந்து உங்கள் தங்கையை வர சொல்கிறேன். உங்கள் சிறுவயது கைதுகளே அவளிடம் சொல்லுங்கள். எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. யமுனா போக போனால் புடவை தலைப்பை பிடித்து நிறுத்தினான். உனக்கு சிறு வயதுகள் கதைகள் இல்லையா? என் சிறு வயதில் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கொண்டதிலே நிம்மதியாக 8 மணி வரையில் தூங்குவேன். அதுதான் இப்பொழுதும் தூங்குமாஞ்சியாக இருக்கிறாய். யமுனா வியப்புடன் பார்த்தாள். என்ன விஷயம்? இன்றைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏன் சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளோதான். நிலவு ஏன் காய்கிறது? குயில் ஏன் கூவுகிறது என்றபடி மகன் கன்னத்தில் முத்தமாறி பொழிந்தான். அடடா, கவிதை வேறு வருகிறதே. எனக்கு வேலை இருக்கிறது சாமி என்று யமுனா போய்விட்டாள். தம்பி அழுது கொண்டிருந்தான். வீல் வீல் என்று சுசீலா அவனை கொஞ்சி கொண்டிருந்தாள். ஆனந்தனின் மனம் எதற்காகவோ துடித்து கொண்டிருந்தது. எப்பொழுதோ எழுந்து நின்று கொண்டான். தம்பியை போய் பார்த்தாள். அம்மாவின் முகத்தை எப்படி பார்ப்பது? 9 மாதங்களாக அம்மாவிடம் ஒரு வார்த்தை கூட மனம் விட்டு பேசவில்லை. அம்மா, உன் உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கவில்லை. இந்த வயதில் இவ்வளோ பலகீனமாக இருக்கும் நிலையில் கூட ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் என்றால் அது இயற்கையின் மகிமை. தான் எந்த உதவியும் செய்யவில்லை. தான் ஏன் இவ்வளவு மனித நேயம் இல்லாமல் மாறிவிட்டான்? இதயத்தை இவ்வளவு கடினமாக எப்படி மாற்றிக்கொண்டான்? விடியும் நேரம் சூரியன் வெளிச்சம் நேராக அறைக்குள் வந்து விழுந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் பறந்து கொண்டிருந்த தூசியை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். தன்னையும் அறியாமல் அறையை விட்டு வெளியே வந்தான். அம்மாவின் அறையின் முன் நின்றான். அம்மா தம்பியை மடியில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். லேசாக திறந்திருந்த கதவு வழியாக தென்பட்ட அந்த காட்சி ஆனந்தனை கட்டி போட்டு விட்டது. கண் இமைக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். தலைக்கு குளித்திருந்த அம்மாவின் தலைமுடி விரிந்து பறந்து கொண்டிருந்தது. கன்னங்கள் வெளியேறி போய் குழி விழுந்திருந்தன. சோர்ந்து போனது போல் இருந்த அவள் கண்களில் ஏதோ திருப்தி. மஞ்சள் பூசியிருந்த அம்மாவின் முகத்தில் என்றும் பார்த்திராத அழகு தென்பட்டது. கை குழந்தையை மார்போடு தனித்து கொண்டு உச்சி மகுந்து கொண்டிருந்த அம்மாவின் பரவச நிலை. 25 வருடங்களுக்கு முன் தானும் இதுபோலவே அம்மா மடியில் படுத்திருப்பானா? ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அம்மாவுக்கு எல்லைகள் என்ன? இயற்கையின் தர்மத்தை பரிகாசம் செய்வது எவ்வளவு முட்டாள்தனம்! இத்தனை நாளும் தன் அம்மாவை எதற்காக மனதில் வெறுத்து வந்தான்? இந்த வயதில் அம்மா எவ்வளவு பொறுப்புகளை ஏற்க வேண்டும், எவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டும், எவ்வளவு கஷ்டப்படுத்து கை குழந்தையை வளர்க்க வேண்டும். கதவை துறந்து கொண்டு அம்மாவின் அறைக்குள் வேகமாக நுழைந்தான் ஆனந்தன். அம்மா திகைத்து போய்விட்டாள். புடவை தலைப்பை இழுத்து போத்தி கொண்டு தலை குனிந்து கொண்டாள் அம்மா. ஆனந்தன் குரல் நடுங்கியது. ஒரு முறை தம்பியை இப்படி தாமா குனிந்து அவனே தம்பியை கையில் எடுத்துக்கொண்டான். ஆசை தீர அவன் முகத்தை பார்த்தான். மென்மையாக அவன் கன்னத்தில் முத்தம் பதித்தான். ஆனந்தனின் இதயம் பஞ்சை விட லேசாகி விட்டது. கண்களில் நீர் திரையிட்டது. அம்மா, உன் உடல்நிலை நன்றாக இருக்கிறதா? வியப்புடன் பார்த்தாள் அம்மா. அம்மாவின் கண்களில் நீர் தழும்பி கன்னத்தில் வழிந்தது. அம்மாவின் முன் குற்றவாளியாக நின்றான் மகன். அம்மா சற்றென்று கன்னத்தை துடைத்து கொண்டாள். உட்காரு என்றாள் பரிவுடன். மகன் அம்மாவுக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டான். தம்பியை மடியில் வைத்து கொண்டான். அம்மா,
தம்பி ஏன் ஜாட தானே சிரித்தாள் அம்மா. சுசீலா பதட்டத்துடன் வந்தா. அண்ணா, குழந்தையை கவனமாக பிடித்து கொள்ள வேணும். இருந்தாலும் நீங்க எதற்காக இங்கே வந்தாய்? வாங்கவில்லை. சுசீலா, தம்பி என் ஜாட தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை போல் தான் இருக்கிறான். சரிதான். நீயும் உன் சப்ப மூக்கும் அப்படியே என்ன போல் இருக்கிறான். வேண்டுமானால் அம்மாவிடம் கேட்பான். அம்மா, தம்பி யார் ஜாட? உண்மையை சொல்லுமா? ஏன் ஜாட தானே? சுசீலா செல்லம் கொஞ்சினாள். அம்மா மறுபடியும் சிரித்தாள். கண்களில் எஞ்சியிருந்த 2 கண்ணீர் துளிகள் சரிந்தன. யமுனா மகனை தூக்கி கொண்டு அங்கே வந்தாள். கணவன் மடியில் குழந்தையை பார்த்து வியப்படைந்தாள். மகனை தந்தை அருகில் இறக்கிவிட்டாள். கண்ணா, இது உன் சித்தப்பாடா. சித்தப்பாவை தூக்கிக்கொள். நீதான் சித்தப்பாவுக்கு விளையாட்டு காட்ட வேணும் என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை மகன் மடியில் படுக்க வைத்தான் ஆனந்தன். எல்லோரும் சிரித்தபடி இருந்தார்கள்.